இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஞாச தசகத்தின் 5வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் நம்ம தேசிகன் பெருமாளை பார்த்து செய்கிற அந்த பிரார்த்தனை, இறைவனிடம் அவர் சொல்லும் அந்த பிரார்த்தனை என்ன என்றால், இறைவா பெருமாளே, உன்னை தவிர எனக்கு வேறு யாருமே கிடையாது. எனக்கு துணையாக இருப்பது நீ ஒருவன் மட்டுமே. அப்படி எனக்கு ஒரே துணையாக இருக்கும் நீ மட்டுமே எனக்கு அனைத்துமாகவும் தெரிகிறாய். அனைத்தும் நீயாக இருக்கிறாய். அனைத்துக்குள்ளும் நீ இருக்கிறாய். உனக்குள் தான் அனைத்து விஷயங்களும் இருக்கு என்று அழகாக சொல்றார் நம்ம தேசிகன். இப்படி இருக்கும் உன்னை அடைவது மட்டுமே என்னுடைய ஒரே லட்சியமாக இருக்க வேண்டும். அதனால் என் மனதுக்குள்ள உன்னை நோக்கி உன் மேல எனக்கு ஒரு பக்தி இருக்கு, ஒரு அன்பு, ஒரு பாசம் இருக்கு, ஒரு பிரியம் இருக்கு. இந்த ஒரு அன்பு எப்பொழுதும் குறையாமல், எப்பொழுதும் அழியாமல் நிரந்தரமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் மனதுக்குள்ள இருக்கும் இந்த பக்தியானது அழியக்கூடாது என்று எனக்கு ஒரு வரத்தை அளிப்பாயாக என்று கேட்கிறார் நம்மளோட தேசிகன். அதனால் எப்பொழுதும் என் மனதுக்குள்ள உன்னை நோக்கி ஒரு பக்தி இருக்கு. அந்த பக்தி எப்பொழுதும் குறையவும் கூடாது, அழியவும் கூடாது. அது வளர்ந்து கொண்டே பெருகிக் கொண்டே போக வேண்டும். அப்படி உண்மையில இருக்கும் அந்த பக்தி பெருகிக் கொண்டே போக வேண்டும் என்றால் அதற்கும் இன்னொருள் தான் தேவை. அதனால் அந்த பக்தியை பெருகச் செய்து அதே சமயத்தில் உன் சொத்தாக இருக்கும் என்னை காக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும். என்னை ரட்சிப்பது என்னுடைய வேலை அல்ல. என்னை நானே காத்துக்கொள்ள இயலாத ஒரு விஷயமாக இருக்கு. என்னை காப்பது, என்னை ரட்சிப்பது உன்னுடைய கடமை, உன்னுடைய பொறுப்பு என்று சொல்றார் நம்ம தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதிகதையின் தொடர்ச்சியை காண்போம். இப்படி தனம், செல்வம் என்கிற அந்த தனலட்சுமி அந்த ராஜ்யத்தை விட்டு சென்று விட்டாளாம். இப்படி அந்த பெண் போய்கொண்டே இருக்கிறாள், நடந்து கொண்டே இருக்கிறாள். இப்படி ஒரு தூரத்துக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறைஞ்சே போயிட்டாலாம் இந்த ஒரு தனம் என்கிற அந்த பெண். இதை பார்த்து ஆச்சரியத்தோடு இருக்காராம் இந்த ஒரு ராஜா. இப்போ தனம் போய்விட்டதே, நம்ம ராஜ்யத்தில் தனம் இல்லை என்றால், கஜானாவில் அந்த ஒரு செல்வம் இல்லை என்றால் மக்களுடைய அந்த நற்பணிகளை எப்படி செய்வது, மக்களுக்கு எப்படி சேவை செய்வது என்று யோசிக்கிறாராம் இந்த ராஜா. இந்த மாதிரி இவர் யோசித்து கொண்டிருக்கும் அதே சமயத்தில் மீண்டும் ஒரு முறை யாரோ ஒருத்தர் நடந்து அவரை நோக்கி வரா மாதிரி சத்தம் கேட்கிறதாம் இந்த ஒரு ராஜாவுக்கு. இப்படி இந்த ராஜாவுக்கு இந்த சத்தம் கேட்ட உடனே திரும்பி பார்க்கிறாராம் இந்த ராஜா. பார்த்தால் ஒரு அழகான ஒரு நபர், ஒரு ஆண், அவர் வராராம் இந்த ராஜாவை நோக்கி. இந்த ஒரு மனிதன், இந்த ஒரு ஆண் இவரை நோக்கி வரும்போது, இவரை பார்க்கும்போது திருப்பியும் இந்த ராஜாவுக்கு புரியறதாம், இவரும் அது போலவே ஒளி பொருந்திய சுரூபத்தோடு இருக்கார். விலைமதிப்பற்ற துணிமணிகளை எல்லாம், ஆடைகள் எல்லாம் அணிந்திருக்கார். பல ஆபரணங்கள் அணிந்திருக்கார். இவர் முகத்திலோ எப்பொழுதும் ஒரு புன்னகை இருக்கு. அழகான பிரகாசமான ஒளி பொருந்திய ஒளி வீசக்கூடிய ஒரு முகமாக, திருமுகமாக இருக்கு. இவர் யாராக இருக்க முடியும் என்று யோசிக்கிறாராம் இவர், நம்மளோட ராஜா. சத்யவிரதன் அந்த ராஜா இப்படி யோசித்து கொண்டிருக்கும் போது அந்த நபரும் வராராம். அவரை பார்த்துட்டு நம்ம ராஜா கேட்கிறாராம், நீ யார்? இதற்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தனம் என்கிற அந்த பெண் போய்விட்டாள்.